வணக்கம். நாம் தொடர்ந்து சகுனியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக மாமன் சகுனி கூறியதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த துரியோதனன் சூதாட்ட போட்டிக்கு அழைப்பு விடுக்கும்படி கூறினான். ஹஸ்தினாபுரத்திலிருந்து சூதாட்ட போட்டிக்கு அழைப்பு வந்ததை அறிந்த தருமன் அதை ஏற்காவிட்டால் நன்றாக இருக்காது என்பதனை தெரிந்து அழைப்பை ஏற்றார். இதுதான் விதியோ? அந்நேரம் ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் சிசுபாலனின் சிநேகிதர்களான சால்வன் மற்றும் தந்தவக்ரனுடன் போர் புரிந்து கொண்டிருந்தார். சூதாட்ட நாளன்று கௌரவர்கள் சார்பில் சகுனியும் பாண்டவர்கள் சார்பில் யுதிஷ்டனும் அதாவது தருமரும் சூதாடினார்கள். போட்டி துவங்கிய போது பணையத் தொகை மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. சகுனி தான் ஒவ்வொரு முறையும் வென்றான். இழந்ததை எல்லாம் எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்னும் ஆசையை தர்மருக்கு தூண்டிவிட்டு கொண்டே இருந்தான். சகுனி ஒவ்வொரு முறையும் நான் வென்றுவிட்டேன் என்று கூறும்போது எப்படியாவது ஒரு முறையேனும் வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் தர்மருக்கு மேலோங்கியது. ஆட்டமும் சூடுபிடிக்க துவங்கியது. விளையாட்டு வேகத்தில் தான் ஒவ்வொன்றாக பணயம் வைத்து ஆடியதையும் அதனை இழந்ததையும் கவனிக்க தவறினான் தருமன். ஆட்டம் தவறான பாதையில் செல்வதை அறிந்த சகோதரர்கள் போதும் நிறுத்துங்கள் என்றனர். தருமரை பார்த்து, அண்ணா, மதுராவை மீட்க கிருஷ்ணனும் 17 முறை பின்வாங்கியுள்ளார். ஆதலால் தயவு செய்து இதனை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறியும் தர்மர் பின்வாங்க மறுத்துவிட்டார். பீஷ்மர், விதுரன், துரோணர், கிருபர் போன்றவர்கள் பார்த்து கொண்டேதான் இருந்தனர் இவ்வாட்டத்தை. அதில் விதுரன் மட்டும் மனம் கேட்காமல் இந்த பைத்தியக்கார ஆட்டத்தை நிறுத்துங்கள் என்று கூறினார். ஆனால் கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரனோ அவையை பார்த்து தருமன் ஒரு மன்னன் என்பதால் அவனால் மட்டுமே முடிவெடுக்க இயலும், அவனே அதற்கு தகுதியானவன் என்று கூறி விதுரனின் சொற்களை புறக்கணிக்கும்படி கூறினார். மீண்டும் ஆட்டம் தொடங்கியது. தருமரின் நிலை என்ன?